வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எக்கனாமி சப்ஜெக்ட். இந்த எக்கனாமி சப்ஜெக்ட்டுக்கு எப்படி படிக்கிறது, இதனுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால் இதுக்கு முன்னாடி பண்ண முடியல. சரி, இந்த வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், மற்ற சப்ஜெக்ட்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்பேன். எக்கனாமின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட், லார்ஜ் சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சயின்ஸ், எக்கனாமி, பாலிட்டி, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் எக்கனாமியை தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப விரும்பி படித்த சப்ஜெக்ட் இது. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு தெரியல இதை கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. இதை ஏன் கஷ்டமாக இவங்க நினைக்கிறாங்க, எதனால் இவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், சந்தோஷமாக படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஏன் கஷ்டமாக இருக்குன்னா இதை இவங்களே கஷ்டமாகி இருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷனை ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறது, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அதனால் தப்பான சோர்ஸ்லேருந்து படிக்கிறது, நிறைய விஷயத்தை மைண்டில் போடுறது, தப்பான பாதையில் போடுறது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது எக்கனாமிக்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் பண்ண வரல, ரைட்டா? எக்கனாமியை தான் படிக்கணும். யூபிஎஸ்சி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க எதை படிக்க சொல்கிறாங்க, இந்தியன் எக்கனாமியை படிக்க சொல்கிறாங்க. எக்கனாமிக்ஸை படிக்கணும், கான்செப்டுவலாக எக்கனாமிக்ஸை படிக்கணும், முக்கியமான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் படிக்கணும். எக்கனாமிக்ஸ்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வரல, ரைட்டுங்களா? அது இல்லாமல் லிமிட்டட் ரிசோர்ஸ்லேருந்து படிக்கணும். நிறைய ரிசோர்ஸ்லேருந்து படிக்கிறது, 5 புக்கில் படிக்கிறது, 6 வெப்சைட்லேருந்து படிக்கிறது, தேவையில்லாதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போகிறது. இந்த மாதிரி பண்ணாலும் கஷ்டமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, ஆர்கனைஸ்டாக புரிஞ்சு படிக்காமல் பல விஷயத்தை மைண்டில் போட்டு வச்சுருப்பீங்க. அதை மனப்பாடம் பண்ணுவீங்க, மறுபடியும் மறக்கும், மனப்பாடம் பண்ணுவீங்க, மறுபடியும் மறக்கும், அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், விட்டுலான்னு தோணும். இந்த மாதிரி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? சப்ஜெக்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எக்கனாமி லிமிட்டட் ரிசோர்ஸ்லேருந்து படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், தேவையில்லாத ரேண்டமாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி படித்து பாருங்கள். உங்களுடைய பெஸ்ட்டு ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுனா கண்டிப்பாக எக்கனாமி அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கு நான் கேரண்டி. புரியுதுங்களா? சரி, இப்போ எக்கனாமி இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த புக்கெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், இதை நம்ம பார்க்கலாம். முதல்ல ரிசோர்ஸஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு, நிறைய புக்கிலேருந்து படிப்பாங்க. மிகப்பெரிய தப்பு. நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், ஐஏஎஸ் எக்ஸாம் எந்த சப்ஜெக்ட் ஆகட்டும், எதுலேருந்து படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. எதை படிக்கிறோம், அந்த நாலேஜை எப்படி இம்பைப் பண்ணுறோம், அதை மறுபடியும் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதுதாங்க. எந்த புக்கிலேருந்து வேணால் படிக்கலாம், ஓகேவா? என்சிஆர்டிலேருந்து தான் படிக்கணும், இல்லை இன்னொரு சில அட்வான்ஸ் புக்லேருந்து படிக்கணும், இந்த வெப்சைட்லேருந்து படிக்கணும், அந்த வெப்சைட்லேருந்து படிக்கணும், அப்படிலாம் கிடையாது. புரியுதா? நான் ஏற்கனவே ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டு சொன்னேன் இதை பற்றி. வாட் இஸ் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அதனால் இந்த தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து மீண்டு வாங்க. புரியுதா? இந்த புக்கை படிச்சுட்டா பாஸு, அந்த புக்கை படிச்சுட்டா ஃபெயில், அப்படிலாம் கிடையாது. எந்த புக்கிலேருந்து வேணால் படிங்க, ஆனால் தேவையானது படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். புரியுதா? எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பேஸை நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னா, என்சிஆர்டி புக்கு, மறுபடியும் என்சிஆர்டி புக்கை முடிச்சிடணும், இந்த இதெல்லாம் வேண்டாம். தேவையான புக்கை மட்டும் வாங்குங்க, அதில் தேவையானதை மட்டும் படிக்கணும். என்சிஆர்டி புக்கை மனப்பாடம் பண்ணுறது நம்ம டியூட்டி இல்லை. அதை மெயினாக கான்செப்டுவலாக படிக்கணும். என்னென்ன கான்செப்ட் அதை மட்டும் படிக்கணும். இதை நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்டுங்களா? அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கேள்விகளை எடுத்து பார்க்கணும், ரைட்டா? 2021 ப்ரிப்பரேஷன் ரெஜிம் வீடியோ, இதை பார்க்கணும். 30 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். இதில் சொல்கிறது அப்படியே பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த விதமான டவுட்டும் வராது. எதை படிக்கணுன்றது நல்லா ஒரு கிளியராக ஒரு ஐடியா இருக்கும். அப்போ சிலபஸை நீங்கள் எடுக்கணும். என்சிஆர்டி புக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கான்செப்டுவலாக படிக்கணும். புக்கை ஃபுல்லாக முடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்சிஆர்டி புக்கில் ஒரு 120 பேஜ் இருக்குன்னா நீங்கள் ஆக்சுவலாக 35 பேஜ் தான் அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி படித்தா ஈஸியாக இருக்கும். தேவையில்லாமல் மனப்பாடம் பண்ணிங்கன்னா முடிக்கவே முடியாது. என்சிஆர்டி புக்கை முடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும். புரியுதா? இதெல்லாம் செய்யக்கூடாது. கான்செப்டுவலாக படிக்கணும், ரைட்டா? ஸோ கான்செப்ட்லாம் என்னென்னங்க? இந்தியன் எக்கானமினா என்ன, இந்தியன் எக்கனாமி இதுக்குள்ளே இருக்க ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, ஓகேங்களா? எக்கனாமின்னு எடுக்கும்போது உள்ளே இருக்க ஃபேக்டர்ஸ்லாம் என்ன வருது, ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, அக்ரிகல்ச்சர் இதனுடைய பேசிக்ஸ் என்ன, இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன, இதில் இருக்க முக்கியமான ஸ்கீம்ஸ் என்ன, ரைட்டா? இண்டஸ்ட்ரியோட கிளாசிஃபிகேஷன் என்ன, பேசிக்காக எக்கனாமியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் என்ன, பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர், இந்த மாதிரி கான்செப்டுவலாக படிக்கணுங்க. இதுக்கு தான் நம்ம என்சிஆர்டி புக்கை யூஸ் பண்ணணும். என்சிஆர்டி புக்கை முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரே ஒரு அட்வான்ஸ்டு புக்கு, ஸ்டாண்டர்ட் புக்கை படிங்க. நான் எப்பவுமே ரமேஷ் சிங் இதை தான் அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு சில பேர் வேறு புக்கை படிப்பாங்க,
ஆனால் ரமேஷ் சிங்கை நான் எப்பயுமே சொல்லுவேன், புக்கு கொஞ்சம் பல்காக இருக்கும், அதை பார்த்து பயப்படக்கூடாது. அந்தந்த சாப்டர்ஸ் அதுக்குள்ளே கான்செப்டை மட்டும் படிக்கணும். அதை படிச்சுட்டு சம்மந்தமான ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிடணும். ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். கான்செப்ட்லாம் புரிஞ்சு படித்தாலே சம்மந்தமான ஃபேக்ட்ஸ் வந்து மைண்டில் போய் உட்காந்துரும். இப்படி தான் படிக்கணும். உதாரணத்துக்கு இந்தியன் எக்கனாமி பேசிக்ஸ், இதுக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாம் பார்க்கணும். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்கு அது என்ன, ஓகேங்களா? இந்தியன் ஜிடிபியோட சைஸ் என்ன, ஒரு ஓவரால் ஐடியா. ஜிடிபியை இந்தியாவில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் வித்தியாசம் என்ன, ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன, இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கணும். கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த கண்ட்ரிஸோட லிஸ்ட்லாம் உட்காந்து பையன் மனப்பாடம் பண்ணுவான், பைசா பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் பண்ணக்கூடாது. மிஞ்சி போனால் இந்தியாவுடைய ரேங்க் என்ன, ஜிடிபியில் என்ன, அதை படிக்கணும். அதை கூட மனப்பாடம் பண்ண வேணாம். நியூஸ் பேப்பர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃபேக்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் உள்ள போயிடும். புரியுதா? அடுத்தது அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் கூட பிரச்சனை என்ன, லேண்ட் ரீஃபார்ம்ஸ்லாம் என்ன, ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கான ஸ்கீம்ஸ் என்ன, நபார்ட் இந்த பேங்க்கோட வேலை என்ன, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோடைய வேலை என்ன, அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படிக்கணும். அடுத்தது இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியோட கிளாசிஃபிகேஷன் என்ன, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினா என்ன, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரினா என்ன, இதுக்குள்ளே இருக்க முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன, இந்த இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் அடிச்சிருக்கக்கூடிய கன்செஷன்லாம் என்ன, மேக் இன் இண்டியா ஸ்கீம்னா என்ன, மேக் இன் இண்டியா ஸ்கீமுடைய தேவை என்ன, ஓகேவா? இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கணும். அடுத்தது பேங்கிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்ன, இந்தியாவில் பேங்க்குடைய ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் என்ன, ஓகேங்களா? இதெல்லாம் படிக்கணும். ஸோ ஸ்கெடியூல் பேங்க்னா என்ன, நான் ஸ்கெடியூல் பேங்க்னா என்ன, இதெல்லாம் படிக்கணும். ரைட்டுங்களா? ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் ரெகுலேட்டர்ஸ் யார், இதெல்லாம் படிக்கணும். ஆர்பிஐக்கில் எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் வரல, இதெல்லாம் படிக்கணும். பேங்கிங் செக்டர் சம்பந்தமாக முக்கியமான ஸ்கீம் எல்லாம் படிக்கணும். உதாரணத்துக்கு லீட் பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது ஃபைனான்ஷியல் மார்க்கெட், அது எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும், கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ மணி மார்க்கெட்னா என்ன, கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, கேபிட்டல் மார்க்கெட் இந்தியாவில் ஏன் டெவலப் ஆகாமல் இருக்குது, இதுக்குள்ளே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, பாண்ட் மார்க்கெட்னா என்ன. ரைட்டுங்களா? இதெல்லாம் யார் ரெகுலேட்டர், செபி ரெகுலேட்டரா, ஆர்பிஐ ரெகுலேட்டரா, இதெல்லாம் படிக்கணுங்க. இதுக்கு தான் அந்த புக்கை பார்த்து பயப்படக்கூடாது. ரைட்டா? எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்னது போல எக்கனாமிக்ஸை படிக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்சிஆர்டி புக்லையும் ரமேஷ் சிங் புக்லையும் கான்செப்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜினி கோஎஃபிஷியன்ட் உள்ளே போயிடுவான் பையன், லாஃபர் கர்வ் உள்ளே போயிடுவான், அந்த கர்வ் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பான், கிராஃபை போட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் வரவே வராது. புரியுதுங்களா? எக்கனாமிக்ஸ் உள்ளே போகாதீங்க, ஃபார்முலாவெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். முக்கியமான ஃபார்முலா மட்டும் தான் மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? ஜிடிபி ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணணும். ரைட்டா? அதே போல் லிக்விடிட்டி M1 M2 M3 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். மிஞ்சி போனால் இதுதான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர எக்கனாமிக்ஸ்குள்ளே ரொம்ப போகக்கூடாது. ஸோ அந்த ஃபார்முலாவெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது, இந்த கால்குலேஷன்லாம் போடுறது, சார்ட்டை வரைகிறது, இதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். மறுபடியும் இதில் நிறைய பசங்க நீங்கள் பண்ணுற தப்பு, குறைஞ்சது 10 வெப்சைட்லேருந்து படிப்பாங்க இன்டர்நெட்டில், அது இல்லாமல் 10 மேகசின்லேருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் படித்தா ஐஏஎஸ் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகும். இதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது எக்கனாமிக் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமி சம்மந்தமான அந்த நடப்பு செய்திகள் உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். இது இல்லாமல் ஏதோ ஒரு மந்த்லி காம்பைலேஷன் இல்லை ஒரு வீக்லி காம்பைலேஷன் இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நடப்பு செய்திகள் எக்கனாமி சம்மந்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வருவீங்க. இதை பண்ணாலே போதும். இது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு எக்கனாமி நியூஸ் பேப்பர் இதை வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி படிக்க போதும். இந்து பிஸ்னஸ் லைன், ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ், எக்கனாமிக் டைம்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி வாரம் 2 முறை படித்தா போதும். அடிஷ்னலாக கொஞ்சம் அப்டேட்ஸ் கிடைக்கும், கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கலாம். உதாரணத்துக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இதை ஏன் பண்ணணும் பண்ண வேணாம் அப்படின்றது கொஞ்சம் இன்டெப்த்தாக வரும் இந்த நியூஸ் பேப்பரில். அவங்க கொஞ்சம் வியூஸை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக எடுக்கலாம். ஸ்டாண்டர்டான நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும். சரியா? இதை பண்ணாமல் அதை பண்ணக்கூடாது. ரைட்டா? இது இல்லாமல் நெட்டை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் எப்பயும் சொல்கிறது தான், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை இன்டர்நெட்டை மெயினாக வச்சு படிக்காதீங்க. ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஆல்ரெடி அவங்க நல்ல நாலேஜ் வச்சுருப்பாங்க, அந்த பையன் படிப்பான், அவனை பார்த்து நீங்கள் சூடு போட்டுக்காதீங்க. சரியா? ஸ்டாண்டர்டான புக்லேருந்து படிக்கணும். தேவைப்பட்டா செலக்டிவாக ரெஃபரன்ஸ்க்கு நெட்டை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கீம் வருது, சுத்தமாக ஐடியாவே இல்லை, அப்போ கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இல்லை ஏதோ ஒரு டேர்ம் வருதுங்க, சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை,
அதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். வி ஷேப்டு ரிகவரின்னு வருது நியூஸ் பேப்பரில். எனக்கு ஐடியாவே இல்லைன்னா அதை மட்டும் பார்க்கணும், அதோட விட்டுணும். அதை கூட ப்ரீஃபாக பார்க்கணும். வி ஷேப் ரிகவரினா என்ன? ஸோ ரிசெஷனில் போயிட்டு அப்புறம் திடீர்னு கொஞ்சம் பூமாக வருது, அதுதான் வி ஷேப் ரிகவரி. இதை மட்டும் பார்த்துட்டு அதோடு விட்டுணும். நெட்டுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இந்த ரிசோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே போதும், இதே மோர் தான் இனஃப். இதை பண்ணுறதுக்கு 1 வருஷம் கரெக்டாக இருக்கும். சொல்லப்போனால் இது பத்தாது. ரைட்டா? அடுத்தது எப்படி படிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இப்போ ரிசோர்ஸ்லாம் பார்த்துட்டோம், டூல்ஸ் வெப்பன்ஸ்லாம் பார்த்துட்டோம். வெப்பன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல எதை படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ரைட்டா? கான்செப்ஷுவலாக படிக்கணும், உட்கருத்தை புரிஞ்சு படிக்கணும். ஆனால் 90% ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இதை செய்யறதே இல்லை. பையன் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சின்னதாக ஒரு கான்செப்டை கேட்டால் சொல்ல தெரியாது. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, பிபிபி என்ன சொல்லு தம்பின்னா சொல்ல தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் பிபிபி லிஸ்ட்டு கேட்டால் ஃபுல்லாக சொல்லுவார். இந்தியாவுடைய ரேங்க் லிஸ்ட் என்ன, அமெரிக்கா எந்த இடத்துல இருக்குது, அதே போல் மற்ற நாடு ஜெர்மனி எந்த வேல்யூ இதில் இருக்குது, இதெல்லாம் சொல்லுவார். பிபிபி எக்ஸ்பிளைன் பண்ணால் சொல்ல தெரியாது. இதுதான் பிரச்சனை. கான்செப்டுவலாக புரிஞ்சு படிக்கணும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே அது சம்மந்தமான ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். ரைட்டா? ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கான்செப்டை வச்சு அப்ளை பண்ணி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கான்செப்ட் முக்கியம், புரிஞ்சு படிக்கணும். ரைட்டா? கண்டபடி மனப்பாடம் பண்ணிங்கன்னா பிரெயினால் வேலை செய்ய முடியாது. ஓரளவு தான் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ண மறந்துகிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும், அப்புறம் வந்து பயம் வந்துடும். இப்போ எக்ஸாமில் ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த தப்பு செய்யாதீங்க. சரியா? ஸோ இப்படி தான் படிக்கணும். ரெண்டாவது, எதை படித்தாலும் எழுதி பார்த்து படிக்கணும். இதையும் நான் எப்பயே சொல்கிறது, எழுதி பார்த்து படிக்கலைன்னா அது படிப்பே கிடையாது. அப்படியே பார்க்குறது இல்லை ஓரலாக அப்படியே வாசிக்கிறது இதெல்லாம் கிடையாது. புரிஞ்சதை எழுதி பார்க்கணும். புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதி பார்க்க வேண்டாம். ஆனால் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எழுதி பார்க்கணும். ரைட்டா? நான் சொல்கிறது புரியுதா? உதாரணத்துக்கு இப்போ பட்ஜெட் இப்போ நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னா பட்ஜெட்டில் முக்கியமான ஹைலைட்ஸ் என்ன, அது என்ன பண்ணால் அப்படியே எழுதி பார்க்கணும். அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. 32,561 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதை மனப்பாடம் பண்ணணுமா? வேணாம். எதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கணும். அந்த சப்சிடி எதுக்கு போகுது? உதாரணத்துக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு போதும், அதை பாருங்கள். இல்லை எஜுகேஷன் ஸ்கீமுக்கு உள்ள ஏதாவது போதும், அதை பார்க்கணும். இந்த மாதிரி எழுதி பார்த்து படிக்கணும். ரைட்டா? அடுத்து கரண்ட் அஃபேர்ஸையும் கான்செப்டையும் இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகேவா? உதாரணத்துக்கு எக்கனாமியில் லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி படிப்பீங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸாக என்னன்ற கான்செப்டை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸில் லேண்ட் ரிஃபார்ம் சம்மந்தமாக ஒரு சேஞ்ச் வரும், இல்லை ஒரு அப்டேட் வரும், இல்லை ஒரு லா கூட வரும். உதாரணத்துக்கு லேண்ட் பூலிங் பாலிசி அப்படின்னு வரலாம். புரியுதுங்களா? இந்த லேண்ட் பூலிங் பாலிசிங்கிற அந்த டைனாமிக் நியூஸை லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ன்ற கான்செப்டோட அப்ளை பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? பேங்கிங்க்கும் அந்த மாதிரி தான். ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கோட மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நியூஸ். அந்த நியூஸை கான்செப்டோட லிங்க் பண்ணணும். மெர்ஜருங்கிறது எதுக்கு? மெர்ஜரை அந்த காலத்தில் யாராவது ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? இந்தியாவில் யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து புக்கில் படிச்சிருப்பீங்க. அதையும் இந்த நியூஸையும் மெர்ஜ் பண்ணி படிக்கணும். மெர்ஜர்னால வரக்கூடிய நலன் என்ன, இதனால் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்ன, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். புரியுதா? ஸோ படிக்கக்கூடிய முறை இப்படி தான். புரிஞ்சு படிக்கணும், எழுதி பார்த்து படிக்கணும், கான்செப்டை புரிக்கணும். அதுக்கு மேலே தான் ஃபேக்ட் அண்ட் ஃபிகரை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸையும் கோர் கான்செப்டையும் இன்டெகிரேட் பண்ணி படிக்கணும். ரெண்டுத்தையும் மெக்கானிக்கலாக செப்பரேட் பண்ணி மனப்பாடம் பண்ணக்கூடாது, இன்டெகிரேட் பண்ணி படிக்கணும். புரிஞ்சு படித்தாலே உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். ஒரு நியூஸ் வருதுன்னா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணா, இதை பற்றி நான் ஏற்கனவே படித்தேன், போஸ்ட் ஆஃபீஸை பற்றி நான் ரமேஷ் சிங் புக்கில் படித்தேன், கோஆப்ரேட்டிவ் பேங்கை பற்றி நான் ரமேஷ் சிங் புக்கில் படித்தேன், இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க் சம்பந்தமாக ஒரு நியூஸ் வருது, ஸோ இந்த பேங்க்குக்கெல்லாம் அடிஷ்னலாக கொஞ்சம் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, நான் அந்த புக்கில் படித்தேன், அதுதான் இப்போ நியூஸ் ஆகுதுன்னு உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். இதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா மூளையே வேலை செய்யாது. கண்டதே மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க், அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்குடைய ஹெட்டோட பேர் இது, இந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் மூலையில் இருக்கும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்குடைய வேலை என்ன, இதில் இருக்க பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாது. சரி, ஓகேவா? ஸோ இப்படி தான் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. முதல் விஷயம், ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். எக்கானமி சம்மந்தமான ஸ்கீம்ஸ், மெயினாக இண்டஸ்ட்ரிக்கான ஒரு சில ஸ்கீம்ஸ் வரும், அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஸ்கீம்ஸ் வரும், பீப்பிள் வெல்ஃபேர் சம்மந்தமாகவும் ஸ்கீம்ஸ் வரும் எக்கனாமிக்குள்ளே. இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? இந்த ஸ்கீம்ஸை ரெகுலராக நீங்கள் நியூஸ் பேப்பரில் இல்லை ஏதோ ஒரு மேகசினில் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். செகண்ட், இந்தியன் எக்கானமியில் முக்கியமான சேஞ்சஸ் வரும் அப்பப்போ, இதெல்லாம் பார்க்கணும். ஏதாவது ஒரு டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேக்ஸில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை கால்குலேஷன் மெத்தடாலஜியை அவங்க வந்து மாற்றுவாங்க. சர்வே பண்ணுற ஆர்கனைசேஷன் நிறையா இருக்கும், அந்த ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கும். நிறைய இண்டெக்ஸ்லாம் இருக்கும், சிபிஐ, டபிள்யூபிஐ, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அதனால் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்கீம்ஸை மெயினாக ஃபாலோ பண்ணணும். இந்தியன் எக்கனாமிக்குள்ளே
இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷனுக்குள்ளேயோ ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் இதிலெல்லாம் சேஞ்சஸ் கொஞ்சம் வரும். இதெல்லாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? அது இல்லாமல் ஓவரால் இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்கனாமி சம்மந்தமாக என்னென்ன நடக்குது, முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க ஏதாவது சேஞ்ச் கொண்டு வராங்களா, உதாரணத்துக்கு IMF, வேர்ல்டு பேங்க், AIIB இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ரைட்டா? இதை நீங்கள் பண்ணாலே போதும். அது இல்லாமல் ஓவரால் இந்தியன் எக்கானமி ப்ளஸ் வேர்ல்டு எக்கானமி இதனுடைய அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா, இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒன்றும் இல்லை, கான்செப்டை அப்படியே அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் செனாரியோ எப்படி இருக்குது, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் நியூஸில் பண்ணணும். ஓகேவா? எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன, இதை பையன் மனப்பாடம் பண்ணுவான். மனப்பாடமே பண்ணாத. ஃபிஸ்கல் டெபிசிட்ற கான்செப்டை புரிஞ்சுக்கும். இன்னைக்கு தேவையில்ல ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி இருக்குது இந்தியாவில், அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வா. இதை பண்ணாலே போதும். இந்த நாலேஜை கெயின் பண்ணாலே போதும். எதையுமே மனப்பாடம் பண்ண வேணாம். ரைட்டா? எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேர் அவங்க பண்ணுற தப்பு, ப்ரிலிம்ஸ் தனியாக நினச்சிருப்பாங்க, மெயின்ஸ் வேறு நினச்சிருப்பாங்க. இது தப்பு. நான் ஏற்கனவே சொன்னது தான், எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் எது படித்தாலும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சேர்ந்து தான் நீங்கள் இதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சரியா? அதனால் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாதீங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி படிச்சிட்டீங்க, ஒரு வருஷம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அப்படியே அது மெயின்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ்க்கு செப்பரேட்டாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு வருஷம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ எக்கனாமிக்குள்ளே, அதை தான் உடச்சி மெயின் சிலபஸாக கொடுத்துருக்காங்க GS பேப்பர் 3ல். நான் சொன்னதை நீங்கள் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் சிலபஸ் எடுத்து பாருங்கள். மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் செப்பரேட்டாக படிக்கிற மாதிரியே இருக்காது. மிஞ்சி போனால் கொஞ்சம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃபேக்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் சேர்த்து ரெடி ஆகிடுவீங்க. நான் சொல்கிறத பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நான் செப்பரேட்டாக படிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் செப்பரேட்டாக தேவையில்ல அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பண்ணாலே மெயின்ஸ்க்கு சேர்த்து ரெடி ஆகிடுவீங்க. UPSC ஓவராலாக எக்கனாமியினுடைய சிலபஸை உடச்சி மெயின்ஸ்குள்ளே கொடுத்துருக்கு. ஓகேவா? ஆனால் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக 2 லைனில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். நான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பேன்றதை எலாபரேட் பண்ணி மெயின்ஸ் உள்ள UPSC வைக்குது. ஓகேவா? நீங்களாக இமேஜின் பண்ணாதீங்க. இது தனி அது தனி கிடையாது. நான் சொல்கிறத பண்ணிட்டாலே எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி படித்தா 90% மெயின்ஸ்க்கும் ரெடி ஆகிடுங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு போகணும். அவ்வளோதான். மெயின் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்னா என்ன, அதே போல் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஒரு சில சேஞ்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அனிமல் ரேரிங், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு போகணும். ஓகேங்களா? இதை விட மனப்பாடம் பண்ண தேவையில்லை, கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போனால் போதும். அப்போ கிட்டத்தட்ட 90% ஏற்கனவே முடிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உங்களை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் மெயின்ஸ் எக்ஸாம். ரைட்டா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பட்ஜெட்டை பற்றி நிறைய பசங்க கேட்பாங்க. எக்கனாமி சர்வே படிக்கவா, பட்ஜெட் படிக்கவா, இதெல்லாம் வேணாம். அவனுக்கு பட்ஜெட்ங்கிறது என்ன அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சில விஷயத்தை மட்டும் படிக்கணுங்க. இதை தான் பண்ணணும். அதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய பேர் பண்ணுறதப்போ ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுவாங்க. வருஷம் பட்ஜெட் அப்படிங்கிறது வரும். பட்ஜெட் மாதிரி எக்கனாமிக் சர்வே வரும். எக்கனாமிக் சர்வேயில் இருக்க அந்த இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி வரது தான் பட்ஜெட்டு. எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணலாம் ஐடியா இல்லை, உங்களுக்கு அவசியம் இல்லை. அது ஜஸ்ட்டு பாருங்கள், ஃபண்டமெண்டல்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். ஆனால் இதெல்லாம் எதில் ரெஃப்ளெக்ட் ஆகும்னா பட்ஜெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ பட்ஜெட் தான் அஃபிஷியல் டாக்குமெண்ட். ஓகேங்களா? பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா மெயினாக முக்கியமான நியூ ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? எக்கனாமிக் சம்மந்தமாக ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அது இல்லாமல் ஓவராலாக நியூ ப்ரொபோசல்ஸ்லாம் என்ன, சேஞ்சஸ்லாம் என்னென்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு டேக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா, ஏற்றிருக்காங்களா, புது டேக்ஸ் எதாவது கொண்டு வந்திருக்காங்களா, இருக்கிற டேக்ஸ் எதாவது அபாலிஷ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அது இல்லாமல் ஓவரால் எக்கனாமிக்குள்ளே எந்த விதமான நியூ டெவலப்மெண்ட் சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு ரயில்வேஸ், இதில் எந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது. ஓகேவா? அன்ஆர்கனைஸ் செக்டர் இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். தேவையில்லாமல் ஃபேக்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓவராலாக எக்கனாமிக்குள்ளே இருக்க ட்ரெண்டை பார்க்கணும். ஃபிஸ்கல் டெபிசிட் எந்த அளவுக்கு இருக்குது, ரெவன்யூ டெபிசிட் எந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஸோ பட்ஜெட்டில் நீங்கள் இதை தான் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். தேவை இல்லாமல் மனப்பாடம் பண்ணக்கூடாது. முக்கியமான ப்ரொபோசல்ஸ், நியூ சேஞ்சஸ், நியூ ஸ்கீம்ஸ், நியூ ஆர்கனைசேஷன்ஸ் இதை தான் நீங்கள் பார்க்கணும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. எதுக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புக்கில் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அல்டிமேட்டாக இதை லிங்க் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இந்த டைனாமிக் நியூஸையும் கோர் கான்செப்டையும் லிங்க் பண்ண போகிறீங்க. பட்ஜெட்லேயும் இதையே தான் படிக்கிறோம். ஓகேவா? பட்ஜெட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது.
இப்போ இந்த வருஷம் பட்ஜெட் வந்திருக்கு, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பட்ஜெட் இருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு இதே ரிசெஷனில் இருக்கோம், நம்ம இப்போ தான் ரிசெஷனில் மீண்டு வரணும். அப்போ ரிசெஷன்லேருந்து மீண்டு வரும்போது கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் எப்படி இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பான்ஷனரியாக இருக்கணும். கொஞ்சம் கவர்மெண்ட்டாக நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணும்போது மக்கள் கையில் இன்கம் போய் உட்காரும். அப்போ மறுபடியும் டிமாண்ட் வரும், எக்கனாமி பூம் ஆகும். இந்த மாதிரி பட்ஜெட் இருக்கணும். அப்போ கவர்மெண்ட் வந்து என்ஆர்இஜிஏ ஸ்கீமுக்கு அதிகம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கு அதிகம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, எஜுகேஷனுக்கு அதிகம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, ஸ்கில் எஜுகேஷனுக்கு அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுதா, அக்ரிகல்ச்சருக்கு அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பட்ஜெட் வந்து ஓகேன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இல்லைன்னா ஓகே ஏதோ ஓரளவுக்கு இருக்குது பட்ஜெட்னு அர்த்தம். இதை தான் புரிஞ்சுக்கணும், தவிர மனப்பாடம் பண்ணக்கூடாது. அல்லாமல் ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸ் இதுக்கு பட்ஜெட் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுது, இண்டஸ்ட்ரி இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். எஃப்டிஐ இதில் முக்கியமானது ரிலாக்ஸ் பண்ணியிருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர், பேங்கிங் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான், ரைட்டா. ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸை பட்ஜெட்டில் அப்ளை பண்ணணும். பட்ஜெட்குள்ளே இருக்க ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா பிரயோஜனம் இருக்காது, ரைட்டுங்களா. ஸோ எக்கனாமியை இப்படி தான் அப்ரோச் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி.